ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தான் ராஜு. அவன் எப்போதும் கனவுகளில் மூழ்கியவனாகவே இருக்கும். ஊரிலிருந்து யாரும் அவனை பொருட்படுத்தாது. எல்லாரும் தினமும் வேலை செய்து வாழ்க்கையை நடத்தினர். ஆனால் ராஜு மட்டும் அவர்களின் வார்த்தைகளை கேட்காமல் கனவுகளில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் நண்பர்கள் ராஜுவிடம் கேட்டனர், ராஜு, எப்போதாவது உன் கனவுகளை அடையப் போகிறாயா? அது ராஜுவுக்கு ஏதோ ஒரு கிண்டலாகவே தோன்றியது. ஆனால் அந்த கேள்வி அவனின் மனதில் ஒரு தீபத்தை ஏற்றியது. அந்த நொடி ராஜு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தான். நான் எனது கனவுகளை முழுமையாக அடையப் போகிறேன் என்று சொல்லி ராஜு ஊரை விட்டு வெளியேறினான். அவனது பயணம் தன்னம்பிக்கையும் புதிய அனுபவங்களும் நிரம்பியது. முந்தைய ராஜுவுக்கு எதுவும் புரியாமல் இருந்தது. ஆனால் இப்போது வாழ்க்கையின் அர்த்தம் அவனுக்கு புரிந்தது. அந்த பயணம் நிறைவுக்கு வந்த பிறகு ராஜு மீண்டும் தனது கிராமத்திற்கு திரும்பினான். அவனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருந்தது. அவனை பார்த்த கிராமத்தினர் ஆச்சரியத்தில் மூழ்கினர். ராஜு, இந்த மாறுபாடு எப்படி வந்தது என்று அனைவரும் கேட்டனர். ராஜு புன்னகையுடன் பதிலளித்தான், நான் கனவுகளை கனவுகளாகவே வைக்கவில்லை, அவற்றை போராட்டமாக மாற்றினேன். அதனால்தான் நான் இன்று இப்படி வெற்றி பெற்றுள்ளேன் என்றான். அந்த கதை அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை தந்தது. கனவுகளை செயலாக மாற்றினால் வெற்றியும் நிச்சயம் உன் வழியில் வரும் என்று கிராமத்தினர் உறுதியுடன் நம்பினர். கதையின் முடிவு: கனவுகள் வெறும் எண்ணங்களாக இருந்தால் அவை விரைவில் மங்கிவிடும். ஆனால் அவற்றை செயல்முறைகளாக மாற்றினால் அவை உன்னை வெற்றிக்கு வழி நடத்தும்.